கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு தேவ ஜனமே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளில் தேவன் நமக்கு கொடுத்த வேத வசனத்தை நாம் தியானிப்போம். அதற்காக தெரிந்து கொண்ட வேத பகுதி சங்கீதம் 32ஆம் அதிகாரம் 8வது வார்த்தை. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். உன்மேல் என் கண்களை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். ஹalleluya. ஒவ்வொரு வார்த்தையும் ரொம்ப அழகான வார்த்தை. அதனால தான் வேத புத்தகத்தில் எழுதப்பட்டு இருக்கிறது. என் பிரியமான தேவச்சனமே, ஒவ்வொரு வார்த்தை நம்ம படிக்கும்போது எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா? அதனால தான் தாவீது ராஜா சொல்லுகிறார், அந்த வார்த்தைகளை படித்து விட்டு அவர் எழுதி வைத்திருக்க அந்த வார்த்தைகள் அவருக்கு எவ்வளோ ஆலோசனையாக இருக்குது, எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது, துக்க நேரத்தில் ஏற்றது போல இருக்குது அல்லவா? அந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றும் தேனிலிட்ட பலகாரம் போல இருக்குன்னு சொல்றார். தேனிலும் மதுரமாக இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார். அது மதுரத்திலும் மதுரமானது. அந்த வார்த்தை என்ன சொல்லி நாம் விவரிக்க முடியும்? அவ்வளோ இனிமையான வார்த்தைகள். ஒவ்வொரு வார்த்தை படிக்கும் பொழுதும் நான் சொல்லிக்கொள்வேன், எனக்கு இது எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா, இது எவ்வளோ அழகாக எழுதப்பட்டு இருக்கு பார்த்தேன் என்று சொல்லி நான் படித்து முடித்ததுமே அந்த வார்த்தையை சொல்லி சந்தோஷப்படுவேன். அதை போலத்தான் நான் இன்றைக்கு வாசிக்கும் பொழுதும் உங்களிடத்தில் நான் பேசும்பொழுதும் சொல்லுவேன், இந்த வார்த்தை எவ்வளோ அழகாக எழுதப்பட்டிருக்கு பார்த்தீங்களா என்று சொல்லி. ஆம் பிரியமான தேவச்சனமே, ஒவ்வொரு வார்த்தைகளும் ரொம்ப அழகாக எழுதப்பட்டு இருக்கிறது. ஹalleluya. நான் உனக்கு போதித்து, முதலாவது இதில் 4 விதமான வார்த்தைகளை சொல்லுகிறார். ஒரே ஒரு வசனம் தான், அதில் 4 விதமான நம்ம கூட ஆண்டவர் பேசுகிறது இதில் பார்க்க முடியும். நான் உனக்கு போதித்து அப்படின்னு சொல்கிறார் முதல்ல. ரெண்டாவது, நீ நடக்க வேண்டிய உனக்கு வழியை காட்டுவேன். நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் என்று சொல்கிறார். மூன்றாவதாக, உன்மேல் என் கண்களை வைத்து. மூணாவது சொல்றார், உன்மேல் என் கண்களை வைத்து. நாலாவதாக பார்க்கும் பொழுது, உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று சொல்கிறார். ஹalleluya. தேவன் பாருங்க, ஒரே வார்த்தையில எவ்வளவு அழகாய் பேசி முடிக்கிறார் என்று சொல்லி இந்த இடத்துல ஆண்டவர் அவருக்குள்ள ஆவியில பேசப்பட்டு எழுதின ஒவ்வொரு வார்த்தைகளும் அவிரதமாய் இருக்கும். தேனிலிட்ட பலகாரத்தை போல இருக்கும். தேனிலும் மதுரமாய் இருக்கும். தெளித்தேனிலும் மதுரமானது இவைகள் எல்லாம் அல்லவா? அது எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. நான் உனக்கு போதித்து. யாருங்க நமக்கு போதிக்கணும்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தாங்க நமக்கு போதிக்கணும். அவர் போதிச்சாதாங்க நம்ம சரியான வழியில் போகவே முடியும். இன்னைக்கு அநேக ஜனங்கள் ஏதோ படிக்கிறாங்க, ஏதோ வாழ்கிறாங்க, ஏதோ இருக்கிறாங்க. ஆனால் அவங்களுடைய பாதைகளை பார்த்தா கரடு முரடாகவும் இருக்கும், பள்ளமேடாகவும் இருக்கும். ஏதோ போய் கொண்டிருப்பாங்க. சில ஏரியா பகுதியில் நம்ம போயிட்டோம்னு சொன்னால் காலையில் எழுவாங்க, கிடுகிடுன்னு வேலை செய்வாங்க, வேலைக்கு ஓடுவாங்க, திருப்பி அங்கேருந்து வருவாங்க, வீட்டு வேலைகளை கவனிப்பாங்க, கொஞ்ச நேரம் தூங்குவாங்க, திருப்பி வீட்டு வேலை செய்வாங்க, வேலைக்கு போவாங்க. இதுதாங்க ரொட்டேஷனாக அவங்க செய்கிற வேலை. மனுஷங்களாக படைக்கப்பட்ட ஒவ்வொருத்தருக்கும் எவ்வளோ பாரங்கள் இருக்குது, எவ்வளோ கஷ்டங்கள் இருக்குது. ஆனால் நம்ம கர்த்தருடைய சமூகத்தில் உட்கார்ந்து நேரத்தை செலவிட்டு ஜெபிக்கும் பொழுது தேவன் நமக்கு நல்ல போதிச்சு நம்மளை நடத்துவாராங்க. பிரியமான தேவச்சனமே, கொஞ்ச நேரம் நம்ம அவரோடு கூட பேசும் பொழுது நம்முடைய சரீரத்தில் ஒரு பலன் கிடைக்கும். அதே சமயத்தில் நம்மளுக்கு அவர் போதிப்பார். நீ இப்படி போ, நீ ரொம்ப அலைச்சல் படாத, நீ இப்படி போ, நான் சரியான பாதையை நான் உனக்கு காட்டுகிறேன் என்று சொல்லி தேவன் நமக்கு போதித்து வழி நடத்துகிறவராய் இருக்கிறார். நம்ம சிறுபிள்ளையாக இருக்கும் பொழுது நம்ம அப்பா அம்மா நமக்கு போதிச்சு நடத்துகிறாங்க, இது சரியான பாதைப்பா, இப்படி போப்பா, இப்படி வாப்பா அப்படின்னு சொல்லி. நம்ம சின்ன பிள்ளையாக இருக்கும்போது நமக்கு அப்பா அம்மா போதிச்சு நடத்துகிறாங்க. கொஞ்சம் படிக்கிற காலகட்டங்கள் வரும்போது, சிறுபிள்ளையாக நம்ம இருக்கும்பொழுது யார் நம்மளுக்கு போதிக்கிறார்? ஒரு ஸ்கூலுக்கு போய் சேர்றோம், ஒரு காலேஜில் போய் சேர்றோம், அங்கே நமக்கு அவர்கள் நடத்தி கொடுக்குற பாடங்களை நம்ம படித்து கொஞ்சம் நமக்கு அறிவு வருது. இன்னும் கொஞ்சம் நமக்கு வாலிப வயது வரும்பொழுது பார்க்கும் பொழுது நம்முடைய உறவினர்கள்லாம் சொல்லுவாங்க, தம்பி இப்படி தான்ப்பா நீ இருக்கணும், தங்கச்சிமா இப்படி தான்ப்பா நீ இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் புத்தி சொல்லிக் கொடுப்பார்கள் இல்லையா? நண்பர்கள் சொல்லிக் கொடுப்பார்கள், உறவினர்கள் நமக்கு சொல்லிக் கொடுப்பாங்க, அத்தை தாத்தா பாட்டி இப்படிலாம் நமக்கு கொஞ்சம் சொந்த உறவுகள் இருக்கும்போது அவர்கள் சொல்லிக் கொடுப்பார்கள் இல்லையா? நான்காவதாக நமக்கு பார்க்கும்பொழுது நம்மளே என்ன பண்ணுறோம்? வாழ்க்கை என்ற பாடத்தில் கற்றுக்கொள்கிறோம். நம்ம வாழ்க்கையை கற்றுக் கொடுக்குற பாடம் தான் பெரிய பாடமே. என் பிரியமான தேவச்சனமே, அந்த பாடம் பாருங்கள், நமக்கு அழகாக அடித்து நொறுக்கி சரியான பாதைக்கு அது நடத்துதோ இல்லையோ, ஆனால் நம்ம என்ன பண்ணணும்? வாழ்க்கைன்ற பாதை நமக்கு அநேக அனுபவங்களை கற்றுக் கொடுக்கிறது. அது கற்றுக் கொடுத்தா தான் நம்மளால் சரியாக இருக்க முடியும். ஏன்னா வாழ்க்கைன்ற பாதையில் நம்ம தேவனோடு கூட இணைஞ்சு விடுகிறோம். 4வது பருவ நிலைக்கு வரும்போது நம்ம நல்ல ஒரு வாலிபத்தில் முதிர் வயதில் நம்ம வந்து விடுகிறபடினால பார்த்தீங்கன்னா, அப்போ நம்ம என்ன பண்ணோம்? அழகாய் கற்றுக்கொள்ளுகிறோம். பிரியமான தேவச்சனமே, நம்ம பலரை பற்றி தெரிந்து கொள்ளுகிறோம், பல காரியங்களை புரிந்து கொள்ளுகிறோம். உலகம்னா இப்படி தான்,
இதான் வாழ்க்கை. வேலைக்கு போகிற இடத்துல இந்த மேனேஜர் இப்படி தான் சொல்லுவோம், அவர் அப்படித்தான் பேசிக்கிட்டே இருப்பார்ப்பா, கோவப்படுத்திக்கிட்டே இருப்பார்ப்பா அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுறோம், புரிஞ்சுக்கிறோம். மற்றவங்க சொல்லும்போது நம்ம புரிஞ்சுக்க மாட்டோம். வாழ்க்கை நமக்கு அநேக பாடங்களை கற்றுக் கொடுக்கும் என் பிரியமான தேவச்சனமே. அதே போல் நம்ம ஆண்டுடைய சமூகத்துக்கு வரும்போது கர்த்தர் நம்மை போதித்து நடத்துகிறவராக இருக்கிறார். அவர் நடத்தினா நம்மளை சரியான பாதையில் நடத்துவார் என் பிரியமான தேவச்சனமே. நம்ம அலைச்சல் படுறோம், அங்கலாய்ப்பு படுறோம், ஓடுறோம், ஓடி வரோம், என்ன செய்வதென்று அறியாமல் அலைந்து கொண்டு இருக்கிறோம். நான் உனக்கு போதிப்பேன் என்று சொல்லி தேவன் இந்த இடத்துல நமக்கு அழகாய் சொல்லுகிறார். என் பிரியமான தேவச்சனமே, நமக்கு போதிச்சு கற்றுக் கொடுக்க வேண்டிய பாடம் எது என்று சொன்னால் வேதம் தான் நமக்கு அநேக இடத்துல கற்றுக் கொடுக்கும். ஹல்லேலூயா. நம்ம கர்த்தருக்குள்ள வந்துட்டோம்னு சொல்லும் பொழுது நமக்கு அநேக பாடங்கள் வேதத்தின் மூலமாய் நாம் கற்றுக்கொள்ளுகிறோம். தேவன் நமக்கு புத்தி சொல்லி கற்றுக் கொடுத்து நம்மளை வழி நடத்துகிறவராக இருக்கிறார். அதனால தான் அவர் சொல்றார், நான் உனக்கு போதித்து. யார் சொல்ல முடியும்? அவர் சொல்றார், நான் உனக்கு போதித்து அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல அழகாய் சொல்லி இருக்கிறார். நீ நடக்க வேண்டிய வழியை போதிக்கிறத பத்தி நம்ம பார்க்க போகிறோம். இன்னொரு அதிகாரத்தில் வாசிப்போம். இளைப்படைந்தவனுக்கு சமயத்துக்கேற்ற வார்த்தை சொல்ல நான் அறியும் படிக்கு கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு கல்விமானின் நாவை தந்தறினார். காலைதோறும் என்னை எழுப்புகிறார். கற்றுக்கொள்ளுகிறவர்களைப் போல நான் கேட்கும்படி என் செவியை கவனிக்கச் செய்கிறார். ஹல்லேலூயா. சிறுபிள்ளையை போல நம்ம தேவ சமூகத்தில் உட்காரும் பொழுது இந்த இடத்துல இந்த ஏசாயா தீர்க்கதரிசி எழுதுகிறார் இந்த வார்த்தையை. எப்படின்னு சொல்லும்போது, அவர் தேவ சமூகத்தில் உட்கார்ந்து கொண்டு இருக்கும்போது அவருக்கு ஆண்டு சொல்லுகிற வார்த்தையை பாருங்க. இளைப்படைந்தவனுக்கு சமயத்துக்கேற்ற வார்த்தை சொல்ல. ஆமான்றவங்க, இந்த உலகத்தில் எத்தனை பேர் இருக்காங்க? இளைப்படைந்தவர்கள் இருக்காங்க, பலனற்றவர்கள் இருக்காங்க, திடனற்று போனவங்க இருக்கிறாங்க, சிறுமையானவர்கள் இருக்கிறாங்க, எளிமையானவர்கள் இருக்காங்க. அவர்களுக்கு நம்ம போதிக்கணும். நம்ம கர்த்தரிடத்துலேருந்து என்ன பெற்றுக்கொண்டோமோ அந்த வசனங்களை அவர்களுக்கு போதிக்கணும். இப்போ நீ இந்த வழியில் போப்பா, வசனம் இப்படி தான்ப்பா சொல்லுது, இதான்ப்பா சரியான பாதை அப்படின்னு சொல்லி நம்ம திடனற்றவர்களை தேற்றும்படி, பலவீனருக்கு ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லும்படி இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணோம், போதிக்கிற இருக்கிற இடத்துல ஸ்தானத்தில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் தேவ சமூகத்தில் அமர்ந்து அவரிடத்துல கேட்டு பெற்றுக்கொண்டு இந்த மாதிரி இருக்கிற ஜனங்களுக்கு நாம் சொல்ல வேண்டும். என் பிரியமான தேவச்சனமே, ஏன்னா ஏசாயா தீர்க்கதரிசி தேவ சமூகத்தில் உட்கார்ந்த ஒவ்வொரு நாளும் ஆண்டுடைய வார்த்தையை கேட்டு 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 தான் அவர் அழகாய் நடந்து செல்லுகிறார். தேவனுடைய ஆலோசனை அவருக்கு தேவைப்பட்டதுனால அவர் சமூகத்தில் உட்கார்ந்து எப்படி நம்ம போதிக்கணும், எப்படி நம்ம மற்ற இடத்துல பேசணும், எப்படி நம்ம மற்றவர்களை தேற்றணும், எந்த வசனத்தை கொடுத்து நம்ம அவர்களுக்கு தேற்ற வேண்டும் என்று சொல்லி தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட அந்த ஆவியின் மித்தம் அவர் எல்லாருக்கும் சொல்கிறார். தேவன் என்ன சொல்லுகிறாரோ அதை அப்படியே போய் சொல்றார் என்று நம்ம அநேக இடத்துல வாசிக்க முடியும். என் பிரியமான தேவச்சனமே, இளைப்படைந்தவனுக்கு சமயத்துக்கேற்ற வார்த்தை சொல்ல நான் அறியும் படிக்கு கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு கல்விமானின் நாவை தந்தறினார். காலைதோறும் என்னை எழுப்புகிறார். ஒவ்வொரு நாளும் போதிக்கிற ஸ்தானத்தில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் காலைதோறும் எழுந்து தேவ சமூகத்தில் உட்கார்ந்து, அப்பா நான் இன்னைக்கு என்ன செய்யட்டுப்பா, யாருக்கு பாப்பா என்னை சத்தியத்தை சொல்லணும், என்னப்பா நான் சத்தியத்தை போதிக்கணும், எப்படிப்பா அப்படின்னு சொல்லி நம்ம அப்பா கிட்ட இருந்து கேட்டு வாங்கி பெற்றுக்கொள்ள வேண்டும். என் பிரியமான தேவச்சனமே, அப்ப கற்றுக்கொள்களை போல இந்த வசனம் எல்லாம் எவ்வளவு வாட்டி நம்ம படித்திருப்போம். ஆனாலும் ஒவ்வொரு முறையும் படிக்கும் பொழுது ஆச்சரியமா இருக்கும். என் பிரியமான தேவச்சனமே, ஒவ்வொரு முறையும் நம்ம இது திரும்ப திரும்ப வாசிக்கும் பொழுது ஃபர்ஸ்ட் ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்துகிற விசேஷம் வெளியே நம்ம படித்து முடிப்போம். திருப்பி நீங்கள் ஆதியாகமத்திலிருந்து ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அது இன்னும் புதுசாக இப்போ தான் எடுத்து வேதத்தை எடுத்து வாசிக்கிறது போலவே இருக்கும். திகட்டாது. ஒவ்வொரு வார்த்தையிலும் இப்போ தான் எழுதி நம்மக்கிட்ட கொடுத்தது போலவே இருக்கும். என் பிரியமான தேவச்சனமே, சில கதைகள் படிக்கும்போது வேணால் நம்ம புரிந்து கொள்ளலாம். அந்த கதைகளுக்குள்ளே இருக்கிற வார்த்தைகளை நம்ம புரிந்து கொண்டு வச்சோன்னா அப்பொழுது நமக்கும் ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும். கற்றுக்கொள்ளுகிறவர்களைப் போல நான் கேட்கும்படி என் செவியை கவனிக்க செய்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய செவி அவருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறதோ என்று உற்று கவனிக்க செய்கிறாராம். நமக்கும் அப்படித்தான். அப்பா என்ன பேசுகிறார் நம்ம கிட்ட, இன்னைக்கு நம்மளை தேடி வருவர்களுக்கு நம்ம என்ன வார்த்தை சொல்லணும்னு சொல்லி அவருடைய சமூகத்தில் உட்கார்ந்து நம்ம அப்படி கேட்கும் பொழுது அதை நம்ம மற்றவர்களுக்கு சொல்லும்போது அது அவங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும், நல்ல ஒரு வழிகாட்டியாக இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். என் பிரியமான தேவச்சனமே,
எப்பயுமே தேவ சமூகத்தில் இருக்கணும். தேவன் தான் நம்மை போதித்து நடத்துகிறார். காலகட்டங்களை சிறு சிறு காலகட்டங்களை நமக்கு வாழும் பொழுது நம்முடைய வாழ்க்கைக்கு அவர்கள் மூலியமாக கூட தேவன் நம்மை நடத்துவார். நம்ம பிறந்த உடனே நமக்கு ஆலோசனை தேவைப்படாது. பிறந்த உடனே நமக்கு யார் பெத்த தாய் தகப்பன் தானே சிறு பிள்ளைகளுக்கு நம்ம வழி நடத்துகிறவளா இருக்கிறாங்க. இப்படிதான் அந்த குழந்தைங்க மேல் ஆலோசனை வைத்து கண்ணை வைத்து பார்த்து பார்த்து சொல்வார்கள் அல்லவா? அது போலத்தான் இன்றைக்கு தேவன் நம்மை நடத்த வேண்டும் என்று சொன்னால் நாம் தேவனோடு கூட ஐக்கியமா இருக்க வேண்டும். அவர் சொல்லுகிறார், நான் உனக்கு போதிப்பேன், போதிக்கிற கர்த்தராய் நான் இருக்கிறேன் என்று சொல்கிறார். அந்த சத்தத்துக்கு நாம் கீழ்ப்படிந்து அவருடைய வார்த்தைக்கு நம்ம செவி சாய்க்கும் பொழுது நிச்சயமாய் நம்மளை போதித்து நடத்துவார். இரண்டாவதாக நம்ம பார்க்கும் பொழுது அவர் நமக்கு வழிகாட்டுகிறவராய் இருக்கிறார். வழிகாட்டுகிறார். ஹல்லேலூயா. சங்கீதம் 25:9 வாசிப்போம். சாந்த குணம் உள்ளவர்களை நியாயத்திலே நடத்தி சாந்த குணம் உள்ளவர்களுக்கு தமது வழியை போதிக்கிறார். சாந்த குணம் உள்ளவர்களுக்கு தன்னுடைய வழி அவர் நியாயமான வழியில நடத்துறார்களா பாருங்க. சாந்த குணம் உள்ளவர்களுக்கு நியாயமான வழியில நடத்துவாருங்களாம். சாந்த குணம் உள்ளவர்களுக்கு தமது வழியை போதிப்பார்களாம். அழகா எழுதப்பட்டிருக்க வார்த்தை என்னன்னா, சாந்த குணம் உள்ளவர்கள். என்ன, நம்ம ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பின்னாடி நம்முடைய குணங்கள் எல்லாம் மாறணும். பழையவைகள் எல்லாம் பழைய மனுஷனையும் அவருடைய குணங்களையும் அவருடைய எண்ணங்களையும் அவருடைய சிந்தனைகளை நம்ம தூரே தூக்கி போட்டுட்டு கர்த்தருக்குள்ள நம்ம எப்படி இருக்கணும், சாந்த குணம் உள்ளவர்களாக இருக்கணும். மோசே அப்படித்தானே இருந்தார், சாந்த குணம் உள்ளவர்களாக இருந்தார் என்று நம்ம வேதத்துல வாசிக்கிறோம். அதுபோல நம்ம சாந்த குணம் உள்ளவர்களாக ஏன்னா சாந்தமா இருந்தாலே போதும், கர்த்தர் எல்லாவற்றையும் நமக்கு செய்து முடிப்பார். ஏன்னா அவருக்கு சாந்த குணம் உள்ளவர்கள், அமைதி உள்ளவர்கள், பொறுமை உள்ளவர்கள் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அமைதியா தேவ சமூகத்துல என்ன நடக்குதோ கர்த்தர் பார்த்துக்கணும். அவருக்கு மறைபொருள் ஒன்று இல்லைன்னு சொல்லி அமைதியா நம்ம ஜெபிச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருந்தாலே போதும், கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்துக்கோ. சாந்தமா அமைதியா நம்ம இருந்தாலே போதும், கர்த்தர் நமக்காக ஒரு வழி வாசலை திறந்து கொடுப்பார். ஹல்லேலூயா. அடைக்கப்பட்ட வாசல் கதவுகளாக நமக்கு தேவன் திறந்து கொடுப்பார். நம்ம அங்க இங்க ஓடி அங்கலாய்த்து அலையவே வேண்டாம். தேவ சமூகத்தில் மாத்திரம் உட்கார்ந்து ஜெபிச்சுட்டு இருந்தால் போதும். நேரம் அவருடைய சமூகத்தில் இத்தனை மணி நேரம். நான் சாதாரணமாக ஒரு மனுஷன் 3 டைம் ஜெபிக்கலாம். அவங்க வேலைக்கு போகிறவங்களா இருந்தால் பரவாயில்ல, 2 வேலை கூட அவங்களால ஜெபிக்க முடியும். வீட்டில் இருக்கிற சகோதரிகள் ஊழியக்காரங்களாம் பார்த்தா ஒரு நாளைக்கு 7 முறை கூட நம்ம ஜெபிக்கலாம். ஏன்னா தேவ சமூகத்தில் அமர்ந்து நம்ம ஜெபிச்சாலே போதும். நம்ம சபைக்கு ஆத்துமாக்கள் வேணுமா, தேவன் கூட்டி கொண்டு வந்து சேர்ப்பார். நம்ம தேவ சமூகத்தில் இருந்து வேதத்தை வாசிச்சுட்டு பொறுமையாக இருந்தாலே போதும், அமைதியாக இருந்தாலே போதும், சாந்த குணமுள்ளவர்களாக இருந்தாலே போதும், அவர்களுக்கு தான் தேவன் வழி காட்டுவார் என்று இந்த இடத்துல எழுதப்பட்டு இருக்கிறது. சாந்த குணம் உள்ளவர்களுக்கு தமது வழியை போதிப்பார். எப்படி போதிப்பார்னா பேசுவார். நம்ம கிட்ட ஆண்டவர் எப்படி பேசுவார்? சில நேரத்துல வேத வசனத்தின் மூலியமாய் பேசுவார், ஊழியக்காரர்கள் மூலியமாய் பேசுவார். கர்த்தர் நம்மளோடு கூட ஆவியானவர் சில நேரத்தில் நம்மளோடு கூட பேசுவார். நம்ம தூங்கி கொண்டு இருக்கும்போது அவருடைய வார்த்தை நமக்கு வெளிப்படும். என் பிரியமான தேவ ஜனமே, இதுதான் கர்த்தர் நமக்கு போதிக்கிறது. பிழையாமுக்கு ஆண்டவர் பேசவில்லையா? கழுதையின் மூலமா இந்த இடத்துல தேவ தூதர்கள் மூலமா பேசவில்லையா? அது போலத்தான் என் பிரியமான தேவ ஜனமே, நமக்கு போதித்து வழிகாட்டுகிறவர் அவர்தான். அந்த போதனைக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். அந்த போதனையில கர்த்தரோடு கூட நாம் இணைந்திருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். வாசிப்போம் யோபு 34ஆம் அதிகாரம் 21வது வார்த்தையை. அவருடைய கண்கள் மனுஷருடைய வழிகளை நோக்கி இருக்கிறது, அவர்களுடைய நடைகளை எல்லாம் அவர் பார்க்கிறார். ஆமென். ஆமென். ஒரு மனுஷன் யோபு சொல்றார் இந்த இடத்துல, நான் எப்படி நடந்தேன், நான் எப்படி தேவனுக்குள்ள இருந்தேன், நான் எப்படி தேவனுக்குள்ள வாழ்ந்த, அவருக்கு பயந்து வாழ்ந்த வாழ்க்கை அவருக்கு தெரியும் என்று சொல்லி ஆணித்தரமாக இந்த இடத்துல சொல்லுகிறார். அதனால தான் அவரால் எழுத முடிந்தது, அவரால் இந்த வார்த்தையை சொல்ல முடியுது. இல்லை சொல்ல முடியாது. ஒரு மனுஷன் ஆண்டவருக்குள்ள நெருங்கி உண்மையும் உத்தமா வாழ்ந்துட்டு இருக்கிறான்னா அவனால தைரியமே எங்கேயுமே சொல்ல முடியும். நான் ஆண்டவருடைய வசனத்தின் படி தான்ப்பா வாழ்றேன், எனக்கு இந்த கேடு வராதுன்னு அவனால சொல்ல முடியும். அப்படி ஆண்டவர் அனுமதிச்சா அவனால ஏற்றுக்கொள்கிற மனப்பக்குவத்தையும் தேவன் தருவார். ஏன் தானியேலுக்கு தரவில்லையா? நேபுகாத் நேச்சருக்கு தரவில்லையா? சாத்ராக் மேஷாக்கு ஆண்டவர் தரவில்லையா? பிரியமான தேவ ஜனமே, ஏன் அவங்களெல்லாம் போய் அக்னிக்குள்ள போட்டாங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆனா அவங்க ஏன் இதெல்லாம் நான் செய்ய மாட்டேன்னு சொல்லி மறுதளிச்சிருக்கலாமே? மறுதளிக்கிறேன். ஏன்னா என்னைக்கு ஆண்டவருக்குள்ள அவங்க வந்துடுறாங்களோ, ஆண்டுடைய பிள்ளையா ஆண்டுக்குள்ள மாறி விடுகிறார்களோ, அவங்க ஆண்டுடைய சத்தத்துக்கு கேட்கிறாங்களோ, கர்த்தர் தான் அவங்களுக்கு ஆலோசனை கொடுக்கிறார். ஒரு கேடு வருது, ஒரு பிரச்சனை வருது, ஒரு போராட்டம் வருது அப்படின்னு சொல்லும் பொழுது அவர்கள் கர்த்தர் அந்த மனப்பக்குவத்தை அவங்களுக்கு மாற்றுகிறார். இந்த
இந்த உபத்திரத்தின் வழியா நீ போமா, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி தேவன் நடத்துகிறவராய் இருக்கிறார். ஹalleluya. அவருடைய கண்கள் மனுஷருடைய வழிகளை நோக்கி கொண்டு இருக்கிறது. கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டு, அதனால தான் யோபுவால இந்த மாதிரி சொல்ல முடியுது. நான் எப்படி வாழ்ந்தேன், தேவனுக்குள்ள நான் எப்படி இருந்தேன் என்பது அவருக்கு தெரியும். நான் உண்மை உத்தமா வாழ்ந்தேன் என்று சொல்லி அவரால் இந்த இடத்துல சொல்ல முடிகிறது. அவர்களுடைய வழியெல்லாம் அவர் பார்க்கிறார். யோபு நடந்த ஒவ்வொரு வழியும் தேவனுக்கு தெரியும். அதனால தான் சாத்தான் வந்து கேட்கும்போது ஆண்டவர் அழகாய் சொல்கிறார், யோபுவை குறித்து சாட்சி கொடுக்கிறார். என் பிரியமான தேவச்சனமே, நாமும் அப்படித்தான் வாழ வேண்டும். உபத்திரத்தை பார்த்தோ, பிரச்சனை போராட்டத்தை பார்த்து சோர்ந்து விடக்கூடாது. அந்த நேரத்திலையும் நமக்கு தேவன் அவரோடு கூட இருந்து, நம்மோடு கூட தேவன் இருந்து நம்மை ஆலோசனை கொடுத்து நல்ல வழியில் நம்மை நடத்துவார். ஏன்னா அவருடைய நம்ம நடக்கிற வழி என்ன என்பது அவருக்கு தெரியும். நம்ம நடக்கிற வழி அவர் தானே நம்மை நடத்துகிறார். அதனால் அவருக்கு எல்லாவற்றையும் தெரியும். நம்ம ஸ்தோத்திரத்தோடு விண்ணப்பத்தோடு தேவனுக்கு தெரியப்படுத்தி ஜெபித்து கொண்டே இந்த நாட்களை நாம் கடந்து போக வேண்டும். என் பிரியமான தேவச்சனமே, அதே போல் நம்ம பார்த்தோம்னா சங்கீதம் 119 105 வார்த்தையை நம்ம பார்த்தோம்னா அது அழகாக எழுதப்பட்டிருக்கும். என் கால்கள், நம்மளுடைய கால்களுக்கு கர்த்தருடைய வசனம் தான் தீபமாக இருக்கிற, நம்முடைய பாதைக்கு அவர் தான் வெளிச்சமாக இருக்கிறேன் என்று சொல்லியிருப்பார். நம்ம நடக்கிற வழியெல்லாம் அவர் அறிந்திருக்கிறார். என் பிரியமான தேவச்சனமே, சாந்த குணம் உள்ளவர்கள், தேவனோடு கூட வாழ்கிற பிள்ளைகள், தேவனோடு கூட ஐக்கியமா இருக்கிறவர்கள், என்ன நடந்தாலும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுகிறவர்கள், கர்த்தருக்குள்ள இருக்கிற பிள்ளைகள், கர்த்தருக்குள்ள கட்டப்பட்ட பிள்ளைகளை பார்த்தீங்கன்னா ஆண்டவர் தாங்க அவருக்கு ஆலோசனை கொடுப்பார். ஆண்டவர் தாங்க அவர்களை வழி நடத்துவார். இந்த பாதையில போ, இந்த இடத்துல நீ போ, இப்படித்தான் நீ வாழ வேண்டும், இப்படித்தான் நீ இருக்க வேண்டும் என்று சொல்லி ஒவ்வொருவருக்கும் ஆலோசனை கொடுக்கிற கர்த்தராய் இருக்கிறார். ஒவ்வொருவருக்கும் வழிகாட்டுகிறவராய் இருக்கிறார். ஒவ்வொருவருக்கும் அவர் போதிக்கிறவராய் இருக்கிறார். என் பிரியமான தேவச்சனமே, நம்ம ஏதோ ஒரு இடத்துல நம்ம போய் நாளைக்கு எங்கன்னா போகிறோம், ஒரு ப்ரோக்ராம் வச்சிருக்கிறோம்னு சொன்னால் முன்னே நம்ம என்ன பண்ணணும், அதற்காக நம்ம ஜெபிக்கணும். அப்பா நாளைக்கு இந்த இடத்துக்கு நான் போக போகிறேன், உம்முடைய கரத்தில் இதை ஒப்பு கொடுக்குறேன்ப்பா அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணோம், அப்பா கிட்ட இதை ஒப்பு கொடுத்துட்டோம்னா நம்முடைய பாதையெல்லாம் செவ்வையாக இருக்கும். நம்ம போகிற பாதையை, வருகிற பாதையை தேவன் பாதுகாத்து கொள்வார். என் பிரியமான தேவச்சனமே, சங்கீதம் 33 13 14 வார்த்தையை கர்த்தர் வானத்திலிருந்து நோக்கி பார்த்து எல்லா மனுபுத்திரையும் காண்கிறார். தாம் வாசமாயிருக்கிற ஸ்தானத்திலிருந்து பூமியின் குடிகள் எல்லோர் மேலும் கண்ணோக்கமாயிருக்கிறார். ஆமேன். பாருங்க, கர்த்தர் வானத்திலிருந்து, வானாதி வானங்களுக்கு மேல இருக்கிறார். அவரு அங்கிருந்து மனுபுத்திரரை கண்ணோக்கி பார்க்கிறார்களாம். அங்கிருந்து அவர் பார்க்க, யாரை பார்க்கிறார்? பூமியில் இருக்கிற குடிகள் எல்லோர் மேலும் கர்த்தருடைய கண்கள் இருக்கிறதா. நன்மை செய்கிற மேலேயும் இருக்குது, தீமை செய்கிற மேலேயும் இருக்குது. அப்படின்னு அழகா எழுதப்பட்டிருக்கும். மத்தேயுவில் நம்ம வாசிக்கும் பொழுது தாம் வாசமாயிருக்கிற ஸ்தலத்திலிருந்து எங்க இருக்கிறாரு? வானாதி வானங்களுக்கு மேலாக அவர் இருக்கிறார். அவருடைய சிங்காசனம் அந்த இடத்துல இருக்குது. அங்கிருந்து பூமியில் என்னென்ன நடக்குது, யார் யார் என்னென்ன செய்யறாங்க, யார் யார் என்னென்ன பண்ணி கொண்டு இருக்கிறார்கள், எல்லாமே அவர் பார்த்து கொண்டு இருக்கிறார். என் பிரியமான தேவச்சனமே, பூமியின் குடிகள் எல்லோர் மேலும் கண்ணோக்கமாக இருக்கிறாராம். அவர் நீதிமான்களையும் நோக்கி பார்க்கிறார், அநீதிமான்களையும் நோக்கி பார்க்கிறார், தீமை செயல்களையும் நோக்கி பார்க்கிறார், நன்மை செயல்களையும் நோக்கி பார்க்கிறார். அவர்களுடைய பலன் என்னோடு கூட வருகிறது என்று தேவன் அதனால தான் சொல்லுகிறார். இன்னைக்கு அவங்க தீமை செஞ்சுட்டு நல்லா இருக்காங்க, நம்ம நினைக்க வேண்டாம், நம்ம நன்மையே செய்வோம். கர்த்தர் அவர் வரும்பொழுது நமக்கு ஏற்ற நன்மையை கொண்டு வருவார். இந்த இம்மைக்குரிய ஆசீர்வாதமும் தருவார், மறுமைக்குரிய ஆசீர்வாதமும் தேவன் நமக்கு தருவார். என் பிரியமான தேவச்சனமே, வேறொரு வேத பகுதியை வாசிப்போம். எபிரேயர் 4 13 வார்த்தையை, அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றும் இல்லை, சகலமும் அவருடைய கண்களுக்கு முன்பாக நிர்வாணமாயும் வெளியரங்கமாயும் இருக்கிறது. ஹல்லேலூயா. எப்படி இருக்கு பார்த்தீங்களா? கர்த்தர் வானாதி வானங்களுக்கு மேலதான் இருக்கிறாரு. நம்ம பூமியில என்ன செய்தாலும் அவருக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா இந்த இடத்துல ஆண்டவர் சொல்லுகிறார் பாருங்க, எவ்வளவு அழகா எழுது. அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றும் இல்லை. அவருக்கு இதெல்லாம் தெரியாது, அவருக்கு மறைவா இருக்குது. நம்ம வேணா நினைச்சிட்டு பாவம் செய்யலாம், நம்ம வேணா நினைச்சிட்டு மற்றவங்களுக்கு துரோகம் செய்யலாம், நம்ம வேணா நினைத்து கொண்டு ஏதாவது பேசிக்கொண்டு இருக்கலாம். என் பிரியமான தேவச்சனம், ஆனா அவரு கண்களுக்கு முன்பாக எல்லாமே வெளியரங்கமாக இருக்கிறது. அவருக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமே இல்லை. அவர் ஒரு புழுவா இருந்தாலும் சரி, ஒரு காக்காவா இருந்தாலும் சரி, ஒரு குருவியா இருந்தாலும் சரி, எல்லாவற்றையும் அவர் பார்த்து கொண்டிருக்க, ஒன்று கூட அவருக்கு மறைவானது இல்லை என்று சொல்லி அழகாக எழுதப்பட்டிருக்கு. அதனால நம்ம மற்றவர்களை
பார்க்க வேண்டாம். நாம் பார்க்க வேண்டிய ஒரே முகம் அது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவ தான். அவரை நோக்கி பார்த்தாலே போதும், பிதாவானவரை தொழுது கொள்ள முடியும். ஆவியானவர் நம்மோடு கூட இணைந்து விடுவார். என் பிரியமான தேவச்சனமே, நாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்க்க எல்லாருடைய முகங்களும் அவர் பிரகாசமடைய செய்வேன் என்று சொல்லியிருக்கார். அதனால் நம்ம அவரை நோக்கி பார்ப்போம். வெளியரங்கமா இருக்கிறதுங்களா, இன்னைக்கு நமக்குள்ள ஒரு பயம் உண்டாகட்டும். என் பிரியமான தேவச்சனமே, நமக்கு எல்லாவற்றையும் மறைவா இருக்குது. நம்ம பாவத்திலையும் அக்கிரமத்திலையும் அநியாயத்திலையும் அநீதியிலையும் நம்ம ஓடிக்கொண்டு இருக்கிறோம். இல்ல, தேவனுக்கு முன்னாடி எல்லாமே வெளியரங்கமா இருக்கிறது. அவருடைய சிருஷ்டி எல்லாமே சிருஷ்டிச்சது அவர்தான். அவருக்கு மறைவான பொருள் ஒன்று கூட இல்லைங்களா. எவ்வளவு அழகா எழுதப்பட்டிருக்கு பார்த்தீங்களா. நம்ம நினைக்கிறோம், ஆனா நினைக்கிறவங்க நினைச்சிட்டு போட்டோம். ஆனா நம்ம, நீங்களும் நானும் கர்த்தருடைய பிள்ளையா இருக்கிறபடினால் நாம் தேவனுக்கு பயந்து வாழ்வோம். என் பிரியமான தேவச்சனமே, கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நம்மளை ஆசீர்வாதிக்கவும், நம்மோடு கூட இருந்து நம்மளை தகுதிப்படுத்தவும், மேன்மைப்படுத்தவும் அவரால் முடியும். நம்ம நன்மை மாத்திரமே செய்து கொண்டிருக்கிறோமே, எனக்கு தீமை தானே வருகிறது என்று நீங்க நினைக்காதீங்க. ஒரு வாட்டிக்கு பல வாட்டி யோசிச்சு பாருங்க, நம்ம செய்கிறது நன்மையா தீமையா என்று சொல்லி. நம் நன்மை செய்தால் நன்மைத்தான் நம்ம வீட்டு வாசப்படையில் படுத்திருக்கும். நாம் தீமை செய்தால் நம்ம வீட்டு வாசப்படையில் தீமையும் சாபமும் படுத்திருக்கும். நம்ம வெளியில போகும்பொழுது அந்த சாபம் நம்மை பின்தொடர்ந்து வரும். அந்த தீமை நம்மை பின்தொடர்ந்து எப்பயும் அடிச்சு விழுங்கலாம் என்று சொல்லித்தான் அந்த சாபமும் அந்த தீமையும் நம்மை பின்தொடரும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். என் பிரியமான தேவச்சனமே, கர்த்தரை நோக்கி பார்த்து நாம் நன்மை மாத்திரமே செய்வோம். முன்பு நம்ம ரட்சிக்கப்படுவதற்கு முன்பு எப்படி வாழ்ந்தோம் என்பது அல்ல, தேவனை ஏற்றுக்கொண்ட பின்னாடி, அவருடைய வார்த்தையை நம்ம வாசிக்க ஆரம்பித்த பின்னாடி, அவருக்கு ஏற்ற பிரகாரம் அவருடைய கட்டளைகளையும் அவருடைய கற்பனைகளையும் நம்ம கை கொண்டு வாழ்கிறோமா என்று சொல்லி நம்மை நாமே பயந்து தேவனுக்குள்ள உண்மை உத்தமாய் வாழ்வோம். ஏன்னா அவருக்கு மறைபொருள் ஒன்றுமில்லை. என் பிரியமான தேவச்சனமே, ஹல்லேலூயா. தேவனுக்கு பயந்து வாழ்கிற பிள்ளைகள் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவார்கள் என்று வேதம் எழுதி கொடுக்கப்பட்டிருக்குது அல்லவா. அந்த வேத வசனத்தை நம்ம வாழும் பொழுது தேவன் நம்மை ஆசீர்வதிப்பதும் உயர்த்துவதும் மேன்மைப்படுத்துவதும் அவரால் மாத்திரம்தான் முடியும். என் பிரியமான தேவச்சனமே, வாசிப்போம். சங்கீதம் 33 அதிகாரம் 18வது வார்த்தையும் 19வது வார்த்தையும். தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்களின் ஆத்துமாக்களை மரணத்திற்கு விலக்கி விடுவிக்கவும், பஞ்சத்தில் அவர்களை உயிரோடு காக்கவும் கர்த்தருடைய கண் அவர்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது. ஹல்லேலூயா. எவ்வளவு அருமையான வார்த்தை பார்த்தீங்களா. இது கர்த்தர் சொல்லுகிறார். இப்போதான் நம்ம கேட்டோம்லைவா, எப்படியோ நம்மளை பாதுகாக்கிறார். மனுஷங்களை பார்த்தா நம்ம விழுந்து விடுவோம். என் பிரியமான தேவச்சனமே, அவர்கள் 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 வேண்டாம். அவர்களெல்லாம் கேடான சிந்தனைக்கு ஒப்பு கொடுத்துட்டாருன்னு விட்டுடுங்க. நம்ம பரிசுத்தமாக வாழணும், நம்ம குடும்பம் பரிசுத்தமாக இருக்கணும், நம்ம தேவனோடு கூட ஐக்கியமாக வாழணும். நம்ம தேவன் நம்முடைய உறவு எப்படி இருக்குன்னா தேவனோடு கூட இருக்கணும். நல்ல பரிசுத்தவான்கள் நீதிவான்கள் யாராக இருந்தால் அவர்களோடு கூட நம்ம ஐக்கியத்தை வைத்துக் கொள்ள வேண்டும். என் பிரியமான தேவச்சனமே, தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்களின் ஆத்துமாக்களை மரணத்துக்கு விலக்கி விடுவிக்கிறார். அவர்களை மரணத்துக்கே விலக்கி விடுவிக்கிறாராம் ஒவ்வொரு நாளும். என் பிரியமான தேவச்சனமே, நம்ம வெளியில போகும்பொழுதும் வரும்பொழுது இன்னைக்கு நம்ம திரும்பி பத்திரமா போய் பத்திரமா வருகிறோம் என்று சொன்னால் அதுதான் கர்த்தருடைய நம்மோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி. நம்ம நன்மை செய்தால் நம்ம வீட்டு வாசப்படையில் நன்மை இருக்கும், நம்ம தீமை செய்தால் நம்ம வீட்டு வாசப்படையில் தீமை இருக்கும். நம்ம போகும்பொழுதும் வரும்பொழுதும் அந்த தீமை எப்பொழுது இவனை விழுங்கலாமோ என்று சொல்லி நம்மை வகை தேடிக்கொண்டிருக்கும். என் பிரியமான தேவச்சனமே, கொஞ்சம் இனிமேலாவது நம்ம ஜாக்கிரதையா இருப்போம். பஞ்ச காலங்க, இப்ப இருக்கிற பஞ்ச காலம்லாம் எப்படியோ ஜனங்க வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. ஆனா பழைய ஏற்பாட்டு காலத்துல பார்க்கும் பொழுது இந்த எலியாவை ஆண்டவர் அனுப்பும் ஒரு விதவை வீட்டுக்கு அனுப்புறார். அந்த பஞ்ச காலமா இருக்குது. அந்த விதவையும் ஆண்டவர் காப்பாத்துறார், அந்த குழந்தையும் ஆண்டவர் காப்பாத்துறார். ஏன்? அவர்கள் சாந்த குணமுள்ளவர்களா இருந்திருப்பார்கள். ஒருவேளை தேவனோடு கூட அவங்க இருந்தாங்களோ இல்லையோ, ஆனா சாந்த குணமுள்ளவர்களா இருந்திருப்பாங்க, பொறுமையா இருந்திருப்பாங்க, நன்மை செய்து வாழ்ந்து கொண்டு இருந்திருப்பாங்க. அதனால தேவன் அவர்களை உற்று பார்க்கிறார். நன்மை செய்கிறவா இருக்கிறாங்களே, அமைதியா இருக்கிறாங்களே, பொறுமையா இருக்கிறாங்களே அப்படி சொல்லி தேவன் அவர்களை பஞ்ச காலத்துல கூட காப்பாற்றினார். என் பிரியமான தேவச்சனமே, ஒரு விதவை வீட்டுக்கு எலியாவை ஆண்டவர் அனுப்புறதை நம்ம வேதத்துல படித்திருப்போம் அல்லவா. அந்த வார்த்தையை கொஞ்சம் உற்று கவனித்து பாருங்கள். ஏன் அந்த விதவை தாய் காப்பாற்றப்பட்டால், ஏன் அந்த குழந்தை காப்பாற்றப்பட்டது? தேவன் அவர்கள் மேல் இரக்கம் வைத்தார். ஹல்லேலூயா. அவர்கள் வாழ்கிற வாழ்க்கை தேவனுக்கு பிரியமாய் இருந்திருக்கும். என் பிரியமான தேவச்சனமே, ஆண்டவரை அறிந்து கொள்ளாதவர்கள் கூட இன்னைக்கு அநேக பேர் உண்மையும் உத்தமா பயந்து வாழ்கிறார்கள். இன்னும் அவங்க ரட்சிக்கப்படலை, ஆனா அவங்க ரட்சிக்கப்படுவார்கள் நான் விசுவாசிக்கிறேன். ஆனா தேவனுக்கு பயந்து ஒரு வாழ்க்கை அவர்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். இரக்கமா இருப்பாங்க. யார் என்ன பேசுறவங்க பேசிட்டு போட்டுங்க. நிஜமா இந்துஸ்லாம் நிறைய பேரை நான் பார்த்துருக்கேன். என்னோட கூட பழகிறவங்களாம் நிறைய இந்துஸுங்க இருக்காங்க. அவங்க சொல்லுவாங்க, பேசுறவங்க பேசிட்டு விடுங்க,
நம்ம நன்மை செய்வோம் இல்லையா, அமைதியாக இருப்போம், பொறுமையாக இருப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இந்துஸில் நிறைய பேர் இருக்காங்க என் பிரியமான தேவச்சனமே. ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர் மாத்திரமல்ல இந்துஸ், ஆனால் ஒரு நாள் ரட்சிக்கப்படுவாங்க. தேவன் அவர்களை வைத்திருப்பார், அவளை முன்குறித்திருப்பார். அந்த காலகட்டத்தில் அவங்க ரட்சிக்கப்படும் நான் விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா. தேவன் இப்படியாப்பட்டவர்களுக்கு இரக்கம் செய்கிறார், அவளை பஞ்ச காலத்தில் காப்பாற்றுகிறார், மரணத்துக்கு விலக்கி அவர்களை காப்பாற்றுகிறார் என்று வேதத்தில் அழகாக எழுதப்பட்டு இருக்கிறது. ஏன்னா அதனால தான் வானாதி வானங்கள் மேலிருந்து யார் நன்மை செய்கிறார் யார் தீமை செய்கிறார் என்று பார்த்து கொண்டிருக்கிறார். என் பிரியமான தேவச்சனமே, நாம் ஜாக்கிரதை உள்ளவராய் காணப்படுவோம். ஹல்லேலூயா. வாசிப்போம் சங்கீதம் 16ஆம் அதிகாரம் 7வது வார்த்தையை. எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை துதிப்பேன், ராக்காலங்களிலும் என் உள்ளந்திரியங்களையும் என்னை உணர்த்தும். கர்த்தர் இந்த இடத்துல வந்து 4வதா நம்ம பார்க்கும் பொழுது ஆலோசனை சொல்லுகிறவராய் இருக்கிறார். 3வது அவருடைய கண்கள் நம்மேல் இருக்கிறது. ஆமா, நல்ல அவருடைய கண்கள் நம்மையே நோக்கி கொண்டிருக்குது நம்ம பார்த்தோம். 4வதா பார்க்கும் பொழுது கர்த்தர் எனக்கு ஆலோசனை கொடுக்கிறவராய் இருக்கிறார். ஆமேன். எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை இன்னும் துதிப்பேன். ஹல்லேலூயா. இன்னும் துதித்து கொண்டே இருப்பேன். எனக்கு நல்ல ஆலோசனை கொடுக்கிறார் பார்த்தீங்களா, நல்ல வழி நடத்துறார் பார்த்தியா, அவருடைய கண்கள் நம்ம மேலேயே நோக்கமா இருக்கிறது பார்த்தீங்களா. அப்படி இருக்கும் பொழுது நமக்கு ஆண்டவர் இன்னும் நான் துதிப்பேன்னு சொல்லி தாவீது ராஜா சொல்லுகிறார். அதே போல நம்ம இன்னும் அவரை துதிக்கிற பிள்ளைகளா, ராக்காலங்களில் என் உள்ளந்திரியங்கள் என்னை உணர்த்தும். ஆண்டவர் நமக்கு எவ்வளவு நன்மை செய்திருக்கிறார், ஆண்டவர் நம்மோடு கூட நம்மளை போதிச்சு எப்படி நடத்துகிறார் என்று சொல்லி இந்த இரவு வேளை நமக்கு அமைதி கிடைக்கும் பார்த்தீங்களா. அந்த இடத்துல நம்முடைய இறுதியத்தோடு பேசி கொண்டு இருக்க வேண்டும். நம்ம அப்படி பேசி கொண்டு இருக்கும் பொழுது ஆண்டவர் செய்த நமக்கு நன்மை என்னன்னு தெரியும். இந்த நாள் அவர் நமக்கு கொடுத்த ஆலோசனை என்ன என்பது நமக்கு தெரியும். அப்ப நம்ம இன்னும் அவரை துதிப்போம். எப்ப இரவு நேரத்தில் அமைதியா இருக்கும், எல்லாரையும் விட்டு நம்ம பிரிந்து போய் படுத்து தூங்கும் பொழுது படுத்துக்கொண்டே நாம் யோசித்துக் கொண்டோம். ஆனால் படுத்துக்கொண்டும் அமர்ந்து கொண்டும் உங்கள் இறுதியத்தோடு கூட நீங்கள் பேசிக் கொண்டீர்கள் என்று சங்கீதத்தில் நம்ம ஒரு வசனத்தை வாசித்திருப்போம். அது போலத்தான் நம்ம அந்த இடத்துல அமைதியா இருக்கும் பொழுது அழகாய் தேவனுடைய வார்த்தைகள் நமக்கு வெளிப்படும். என் பிரியமான தேவச்சனம், இந்த நாளில் பார்த்தா நமக்கு எவ்வளவு ஆண்டு ஆலோசனை கொடுத்திருக்கார், எப்படி நம்மளை நடத்தி வந்தார் பார்த்தியான்னு நம்ம சொல்லுவோம். ஏன்னா அவர் தான் ஆலோசனை கர்த்தர். அந்த ஆலோசனை கர்த்தர் நமக்கு நல்ல ஆலோசனைகளை கொடுத்து நல்ல வழியில நடத்துவார். ஏன்னா பலவீனமா இருக்கிறவங்க இந்த உலகத்துல இருக்கிறாங்க, எளியவர்கள் இருக்கிறாங்க, திடனற்று போனவங்க இருக்காங்க, அவங்களை தேற்றும்படி தேவன் நமக்கு போதிச்சார். அவர்களுக்கு நாம் அதே போல போதித்தோம். என் பிரியமான தேவச்சனம், நமக்கு நல்ல ஆலோசனைகளை கொடுத்தார். நாம் மற்றவர்களுக்கு நல்ல ஆலோசனைகளை தந்து வழி நடத்தும் போது அந்த ஆலோசனையை கேட்டு ஒருவேளை அவங்களுக்கு நல்லதா இருந்துச்சுன்னு சொன்னா அவங்க நம்ம இடத்துல வந்து சொல்லுவாங்க, நீங்க சொன்னபடி நான் செஞ்சேங்க, எனக்கு நன்மையா முடிஞ்சுதுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப நம்ம என்ன சொல்லுவோம், ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம், கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். ஆண்டவரே நீங்க அன்னைக்கு எனக்கு நல்ல ஆலோசனை கொடுத்தீங்களேப்பா, அவங்களுக்கு சொன்னாங்க ஆண்டவர் அப்படின்னு சொல்லி நம்ம ஆண்டவரோடு கூட பேசும்பொழுதுதான் இதெல்லாம் நம்ம மறந்து போகாம தேவனுக்கு நன்றி சொல்ல முடியும், இன்னும் நம்ம அவரை துதிக்க முடியும். என் பிரியமான தேவச்சனமே, ஆலோசனை கர்த்தராய் இருக்கிறார். இந்த பூமியில வாழும் பொழுது கூட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கூட பிதாவை நோக்கி பார்த்து அவர் ஆலோசனைகளை கேட்டு பெற்றுக்கொண்டு வந்தார். பிதாவை நோக்கி அவர் ஜெபித்திருக்கிறார். என்ன ஜெபித்திருப்பார், இன்னைக்கு இவ்வளவு ஜனங்க வராங்கப்பா, சிதறப்பட்டு போயிருக்கிறாங்கப்பா, இஸ்ரவேல் ஜனங்க எங்க பார்த்தாலும் சிதறி கிடக்கிறாங்கப்பா, அப்பா அவங்க அறியாத ஜனங்கள் நிறைய பேர் சிதறப்பட்டு போயிருக்காங்கப்பா, அவங்களுக்கு என்ன சொல்லணும்ப்பா அப்படின்னு சொல்லி பிதாவானவர் இடத்துல போய் இயேசு கிறிஸ்து ஜெபித்திருப்பார். ஏன்னா பகல்லையும் ஜெபித்தார், நம்ம வேதத்துல வாசிக்கிறோம், இரவுலையும் ஜெபித்தார், இருட்டோட எழுந்து போய் ஜெபித்தார் என்று சொல்லியிருக்கு, இரவெல்லாம் அவர் ஜெபித்தார் என்று வேதத்துல நம்ம அநேக இடத்துல வாசிக்கிறோம். அவரே அவ்வளவு நேரம் ஆண்டவரை தேடி தேடி பிதாவாகிய தேவனை தேடி தேடி அவரிடத்துல இருந்து பெற்றுக்கொண்டு வந்து இங்க வாழும்போது அவர் எல்லாருக்கும் சொல்லி அவர் போதிச்சாரு, அவர் நடத்தினாரு, அதே சமயத்தில் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தார் என்று நம்ம பார்க்கிறோம் அல்லவா. அதே போலத்தான் நாமும் இன்றைக்கு தேவனை தேட வேண்டும், அதிகால வேலையில தேட வேண்டும், இரவு நேரத்துல தேட வேண்டும், அவரோடு கூட நம்ம ஐக்கியமா இருக்க வேண்டும். ஒருவேளை இந்த மாம்ச பலவீனமா தூங்கிட்டாலும் நமக்குள்ள இருக்கிற ஆவி தூங்கவே தூங்காது. என் பிரியமான தேவச்சனமே, அந்த ஆவி என்ன பண்ணுவோம், அழகாய் பேசிக்கொண்டே இருக்கும், தேவனை துதித்து கொண்டே இருக்கும், அவருடைய வார்த்தையை சொல்லிக் கொண்டே இருக்கும், பாடல் மூலமாக துதிக்கிறதும் ஜெபிக்கிறதுலையும் அது ஐக்கியமா இருக்கும். என் பிரியமான இதெல்லாம் வந்து நாங்க சொன்னா உங்களுக்கு புரியாது, நீங்க உங்க வாழ்க்கையில உணருங்க, ருசிங்க. என் பிரியமான தேவச்சனமே, நீங்க ருசிக்கும் பொழுதுதான் இவைகளை பெற்றுக்கொள்ள உங்களால முடியும். ஒரு தாய் இருக்கான்னு வச்சுக்கோங்களேன், ஒரு குழந்தை, சின்ன குழந்தை, அவளுக்கு பிறந்த ஒரு குழந்தை என்ன பண்ணுனா வீட்டில் இருக்க எல்லா வேலைகளையும் அவ செய்யணும், அந்த குழந்தையும் அவ பார்த்து கொள்ள வேண்டும் இல்லையா. அப்படி இருக்கும்போது ஒரு சமையல் அறைக்குள்ள கொண்டு போறான்னு சொன்னா அந்த குழந்தை என்ன பண்ணுவா, கீழே உட்கார வைத்து இல்லை படுக்க வைத்து விட்டோ அவள் கண்கள் எப்படி இருக்குன்னு சொன்னா அந்த சமையலுமே அவள் சமையலும் செய்து முடிக்க வேண்டும், அதே சமயத்தில் அந்த குழந்தையும் பார்த்து, ஒரு கண் சமைக்குதுன்னு சொன்னா இன்னொரு கண் அந்த குழந்தை மேலேயே பார்த்து கொண்டு இருக்கும். என் பிரியமான தேவச்சனமே, அது போலத்தான் இன்றைக்கும் நம்ம என்ன பண்றோம்,
கர்த்தர் அந்த அளவுக்கு பாதுகாக்கிறார். எங்க போனாலும் எங்க வந்தாலும் என்ன செய்தாலும் கர்த்தர் நம்மையே பார்த்து கொண்டிருக்கார். நமக்கு ஆலோசனை கொடுக்கிற கர்த்தராய் இருக்கிறார் என்று நம் வேதத்துல பார்த்தோம். உங்களுக்கு என்ன ஆலோசனை வேணுமோ அவரிடத்துல கேளுங்க. அப்பா, எனக்கு இதை வழி தெரியலப்பா, இது எனக்கு ஒண்ணுமே புரியலப்பா, நான் என்ன செய்யறதுன்னு எனக்கு தெரியலப்பான்னு சொன்னா அவருடைய சமூகத்துல உட்காருங்க. அவருடைய சமூகத்தை தேடுங்க. அவர் சமூகத்துல ஓடி போய் உட்காரும் பொழுது அவர் நமக்கு பதில் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். என்ன, அவர் பேசாத தெய்வம் அல்ல. அவர் கல்லோ மண்ணோ மரமோ கையினால் செய்யப்பட்டவையோ சிலையோ அல்ல என் பிரியமான தேவச்சனமே. அவர் ஜீவனுள்ள தேவன். அவர் வானாதி வானங்களும் பூமிக்கும் உரிய ஆண்டவர். அவர் மாத்திரம்தான் என் பிரியமான தேவச்சனமே. வானம் அவருடைய சிங்காசனமாம், பூமி அவருடைய பாதப்படியாம். அந்த பாதத்துல நம்ம அமர்ந்து அவரை நோக்கி பார்த்து செபிக்கும் பொழுது அவருடைய பாதத்தை இறுக பற்றி கொள்ளுங்க. முடிந்த அவருடைய பாதத்தை உங்க கண்ணீரால கழுவுங்க. இறுக பிடித்து கொள்ளுங்க. விழுந்து கிடங்க. கர்த்தர் உங்களுக்கு எதுல ஆலோசனை வேணும், என்ன செய்ய வேணும், நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அவர் அதை செய்து முடிக்க வல்லவராக இருக்கிறார் என் பிரியம். அவர் ஏன்னா இரக்கமுள்ள தேவன். அவர் மகா இரக்கமுள்ள தேவனா இருக்கிறபடினா உங்கள் தேவைகளை அவர் நிச்சயமாய் நிறைவேற்றுவார். என்ன வேணுமோ உங்களுக்கு ஆலோசனை கொடுக்கிற கர்த்தர் அவர்தான். உங்களுக்கு போதிக்கிற கர்த்தர் அவர்தான். உங்களுக்கு வழிகாட்டுகிற வழிகாட்டியும் அவர்தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் பிரியமான தேவச்சனமே, இந்த கேட்ட வசனத்தின்படி நீங்க உங்களை பலப்படுத்திக் கொள்ளுங்க. கர்த்தரை இறுகப்படுத்திக் கொள்ளுங்க. நாம் இப்பொழுது ஜெபிப்போம். ஸ்தோத்திரிக்கிறோம் நல்ல தகப்பனே, உம்முடைய கரத்திலேயே உம்முடைய பிள்ளைகளை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன்ப்பா. நல்ல ஆலோசனை உம்முடைய பிள்ளைகளுக்கு தந்து அவர்களை வழி நடத்துவீராக. அவர்களை பாதுகாத்துக் கொள்வீராக. உம்முடைய கரம் கூட இருந்து நடத்துவதாக. அப்பா உமக்கு ஸ்தோத்திரப்பா. ஆலோசனை இல்லாத இடத்துல ஜனங்கள் சீர்கட்டு போவார்கள் என்று நீதிமொழிகளை நாங்க படிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுக்கு ஆலோசனை கொடுக்கிற கர்த்தர் நீர் தானப்பா. எங்களை நல்வழி நடத்துகிற தேவன் நீங்க தானப்பா. நீங்க எங்களுக்கு ஆலோசனை கொடுங்கப்பா, ஆலோசனை கொடுங்கப்பா. நீங்க எங்களுக்கு ஆலோசனை கொடுத்தா நாங்க சுகமாயிருப்போம் ஆண்டவரே, பலனாயிருப்போம் ஆண்டவரே, நாங்க தேற்றப்படுவோம் அப்பா, உமக்குள்ள நிலைத்திருப்போம் அப்பா. எங்களுக்கு நல்ல ஆலோசனைகளை கொடுங்கப்பா. இந்த நேரத்துல உம்முடைய பிள்ளைகள் ஆலோசனை கொடுக்கிற கர்த்தரை நோக்கி ஜெபித்து கொண்டிருக்கிறபடினால் உம்முடைய பிள்ளைகளுக்கு எந்தெந்த காரியத்துல ஆலோசனை வேணுமோ அவளுக்கு நல்ல ஆலோசனைகளை கொடுத்து நல்வழி நடத்துங்க தகப்பனே. தேவைகளை சந்திங்கப்பா. உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வாதிங்கப்பா, பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. ஆம் தகப்பனே, உம்முடைய பிள்ளைகளோட கூட உம்முடைய பலத்த கரம் இருக்கட்டும் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன நல்ல பிதாவே. ஆமென். நமக்கு ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரம்.